சரி, இந்த பரிகார பூஜையை நான் முடிச்சே ஆகணும். எனக்கு துணையா என் கூடவே வாமா தாயே. ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி. அப்பா, பிரகாஷ் சதப்பிட மாட்டான்லப்பா. அவன் வேலையில கெட்டிக்காரமா. அந்த புள்ள முளர நிச்சயம் முடிக்காம விடவே மாட்டான். நீ கவலைப்படாத. நீ அங்க போய் நில்லு போ. ஓம் சக்தி பராசக்தி. 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 பிரகாசன், எதுக்கு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கோம்? மாடு மேய்க்க போற மாதிரி பேசாம அவளை போட்டு தள்ளிடலாமே. டேய், சாமி கும்பிட போறா, சாக போறவ தானே. சாமி கும்பிட்டதை சாவடிப்போம். கொல்ல வந்திருக்கோம், அதுல புண்ணியம் வேற பாக்குறேன். வா. கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிட்டுக்கோ. போற வழியில உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும். நல்லா கும்பிட்டுக்கோ.
என்னம்மா சாமி கும்பிட்டுட்டியா? நல்லா கும்பிட்டுட்டியா? நீ செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டியா? ஓடினாலும் தப்பிக்கவே முடியாது. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உன் நகை வேணும். என் நகையை வேணா கழட்டி கொடுத்துறேன். நகையை நீ கழட்டி கொடுத்துருவ, எனக்கு உன் உயிர் வேணுமே. என்ன பண்ண போற? நீ உன் உயிரை விட்டுறியா? நகையை கொடுத்துறேன். இரு, நகையை மட்டும் வாங்கிட்டு போனா நீ என்ன காட்டி கொடுத்துருவ. உன்னை கொன்னாதான் நாங்க நிம்மதியா நடமாட முடியும். எனக்கு உன் முகமே தெரியல, நான் எப்படி உன்னை காட்டி கொடுப்பேன்? நீ யாருன்னு தெரிஞ்சாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு நகையை தந்துறேன்னு விட்டுரு. நீ என் காலில் விழுந்து கெஞ்சினாலும் நான் உன்னை விடுறதா இல்ல. வேணாம், நான் சொல்றத கேளு. எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் பரிகார பூஜையை முடிக்கணும். என்ன விட்டுரு. எங்க கிட்ட மாட்டினவங்கள உயிரோட விட்டதா சரித்திரமே இல்லடி. இப்படி ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்துதான் இங்க வந்தோம். தனியா போற பொண்ணு கிட்ட வீரமாட காட்டுறீங்க. கொன்றுவேன் உன்னை. எங்க வீரம் என்னன்னு இப்ப காட்டட்டுமா? அடி, வலிக்குதா? நல்லா காட்டு. இன்னைக்கு உங்க கைய கால உடைக்காம விட போறது இல்லடா. அக்கா, அழாதக்கா. இனி எந்த பிரச்சனையும் வராது. என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை
நீ சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. இல்லனா அக்கா அத ஒண்ணும் ஆகலல்ல, அழாதக்கா. அக்கா, நீங்க கன்னிமார் கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கீங்க. அந்த கன்னிமார் உங்களுக்கு எதுவுமே ஆக விட மாட்டாங்க. நீ எப்படி மயில் இங்க வந்த? இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லக்கா, நீ ராத்திரி கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னல, அப்ப இருந்தே எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சுக்கா. ஏதோ தப்பு நடக்க போறத நமக்கு புரிய வைக்கதா அந்த கனவு வந்ததா எனக்கு தோணுச்சு. அதனாலதான்க்கா உன்கிட்டயும் சொல்லாம நானும் தேனும் இங்க வந்தோம். நீங்க சந்தேகப்பட்டு வந்தது நல்லதா போச்சு மயிலு. இல்லனா இந்த படுபாவி இந்நேரம் என்ன கொன்னே போட்டிருப்பான். விடுக்கா, இதையே நினைச்சிட்டு இருக்காத. அம்மா அங்க தவிச்சிட்டு இருக்கோம். நீ போய் பூஜைய முடி. நீங்களும் என் கூட வந்துருங்கடி. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ஓடி போனவ ஆளுங்களோட வந்துட்டா உங்க உசுருக்கு ஆபத்து ஆயிடும்டி. அட நீங்க வேறக்கா, அவன் ஓடின வேகத்தை பார்த்தா இனிமே இந்த ஊர் பக்கமே வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். உங்களை கொல்ல வந்த இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பூச பாக்கி இருக்கு. அதை முடிச்சிட்டு நாங்க வந்துடுறோம். நீங்க முதல்ல போங்கக்கா. அக்கா, நாங்க பின்னாலேயே வரோம்க்கா, நீ போ. அக்கா, இங்க நடந்தது எதுவும் அங்க யாருக்கும் தெரிய வேணாம். முக்கியமா அம்மா ரொம்ப பயந்துடும்க்கா. கோயில சுத்தம் பண்ண நேரம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுடு. சரிடி, நீங்களும் சீக்கிரம் வந்து சேருங்க. சரிக்கா, பாத்து போங்கக்கா. நீ போ. ஹென்றி, யாருடா நீ? அவனா நீ? வாடி மாப்ள, வா. அப்பா, அந்த ஆள் போன் பண்ணானாப்பா? என்ன இல்லம்மா, இந்நேரம் வேலையை முடிச்சிருக்கணுமேப்பா. ஏன் லேட் ஆகுது? தெரியலையம்மா. இரு, எனக்கு மறுபடியும் போன் பண்ணி பாக்குறேன். அப்பா, அம்மா, வா மலரு. அப்பா, என்னப்பா இது? பொணமா வர வேண்டியவ எப்படிப்பா உயிரோட வரா? எனக்கு அதாம ஒண்ணும் புரியல. எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குமா. அந்த பரதேசியை நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சும் போது என் புத்தியத்தான் எதையாவது கொண்டு அடிக்கணும். அப்பா, இப்ப டென்ஷன் ஆகாதீங்க. முகத்தை முதல்ல சகஜமா வச்சுக்கோங்க. இல்லனா எல்லாருக்கும் இப்ப சந்தேகம் வந்துடும். என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். சரி போ. சம் வந்தாச்சு. ஓம் சக்தி கொடு. எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வந்தாச்சு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். எம்மடி மலரு, என்ன ஆச்சு? என் மருமவ போனவன இம்புட் நேரமாய ஆளை காணலையேன்னு நான் பதறி போயில கிடந்தேன்.
உன்னை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மலரு, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? வழியில ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, கன்னிமார் கோயில்ல ஒரே இலையும் சருகுமா இருந்துச்சு. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. காட்டுல ஆள் நடமாட்டம் ஏதாவது இருக்கா மலரு? இல்லங்க, போயிட்டு வர வரைக்கும் நான் யாரையுமே பார்க்கல. ஏமா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பயந்து போன மாதிரியே தெரியுதே. உண்மையை சொல்லு, எதுவும் வழியில பிரச்சனை ஏற்படலையே? இல்ல நாங்கெல்லாம் கஷ்டப்பட போறோமேன்னு ஒருவேளை எங்க கிட்ட சொல்லாம எதையாவது மறைக்கிறியா? இல்ல முதலாளி, சாமி முன்னாடி நான் ஏன் போய் சொல்ல போறேன்? வெயில்ல போயிட்டு வந்ததால முகம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ மலரு, நீ நல்லபடியா பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்க. அப்பா, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாங்களாங்க? ஆரம்பிக்கலாம். வாங்க. நீங்க போ. இவ என்னப்பா எதுவுமே நடக்காத மாதிரி சாதிக்கலாம்? நாம அனுப்புன ஆளுங்க எங்கதான் போனாங்க? இல்லம்மா, இவன் நிச்சயமா ஏதோ பொய் சொல்ற. வழியில நிச்சயம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா இவன் என்னடான்னா எதுவுமே நடக்காத மாதிரி மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. அந்த தடியன் கிட்ட பேசினாதான் இந்த குழப்பம் தீரும். அப்பா வாங்கப்பா. சரி போ போ, நீ அங்க போய் நில்லு போ. நான் இதை வந்துடுறேன். அம்மா, நான் நினைச்சதுக்கு மாறா இது வரைக்கும் எல்லாம் சரியா தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்படி சரியா நடக்கிறது தான் பயமாவும் இருக்கு. பின்னால பெருசா ஏதாவது கெட்டது நடக்க போகுதோன்னு மனசு அடிச்சுக்குது. இந்த பயத்தை நீதாமா பொய்யாக்கணும். இது உன்னோட பரிகார பூஜையை ஏத்துக்கிட்டு அவ தோஷத்தையும் போக்கணும். இதோட எந்த பிரச்சனையும் வராம அவ கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி வைக்கணும். பரிகார பூஜை எந்த குறையும் இல்லாம முடிஞ்சிருச்சாத்த. இனிமே எந்த பயமும் இல்ல. ஜோஷியர் பார்த்து சீக்கிரமே கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. மலரு, நம்ம கல்யாணத்துல இப்படி ஒரு தடங்கல் இருக்குன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்காம பரிகாரத்தை முழு மனசோட பண்ணிட்ட. அப்பாடா, இப்பதான் ஒரு பெரிய சுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. யாரோட ஆள்டா நீ? யார் சொல்லி அக்காவை கொல்ல வந்த? யார் சொல்லி நான் வரல. நகை திருட தான் வந்தேன். நகை வேணும்னா அதை புடுங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்குடா அக்காவை கொலை பண்ண பார்த்த? மாட்டிக்க கூடாதுன்னு தான். யாருக்கிட்ட திருந்தாலும் நாங்க அவங்கள கொண்டுடுவோம். நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லடா. நகையை எடுக்கிறத விட என் அக்காவை கொல்றதுலதான் குறியா இருந்த. மரியாதையா நெசத்தை சொல்லு. உன்னை யார்டா அனுப்புனா? யாரும் அனுப்பல, நானா தான் வந்தேன். எப்படி கேட்டாலும் இவன் நெசத்தை சொல்ல போறது இல்ல. இவனை இங்கேயே விட்டுட்டு போயிருவோம். நிறைய ஓனாயே இன்னைக்கு மனுஷக்கறியை சாப்பிட்டோம். வேணாம் வேணாம், என்னை விட்டுட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அம்மா. இனிமே இந்த ஊர் பக்கமே வர மாட்டேன் நானு. உன்னை யார் அனுப்புனதுன்னு நீ உண்மையை சொன்னா உன்னை மன்னிச்சு விட்டுருவோம். இல்லனா நீ இங்கேயே கிடந்து சாக வேண்டியதுதான். இவன் கிட்ட என்ன பேச்சு? மயிலு வா போலாம். ஐயோ போகாதீங்கம்மா, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா. என்னை சீக்கிரமா அவுத்து விட்டுருங்கம்மா.
உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லு, அவுத்து விட்டுறேன். நாட்ராயன் முதலாளி தான் என்ன அனுப்புனாருமா. அவர் சொல்லிதான் நான் இதை செஞ்சேன்.